இயேசுவை போற்றுவோம். தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம். தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு. இறைவனின் குரலில் இதயத்தில் ஒலிக்கும் இறைவார்த்தை வழிபாடு. இயேசுவின் உடலை குருதியை உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு. வாழ்வில் ஆனந்தம் மலர்ந்திடச் செய்யும் நன்றியின் வழிபாடு. நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம். தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம். தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இருளில் நடந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்ற இறைவாக்கிற்கு இணங்க உலகிற்கே ஒளியாக வந்த இயேசுவை இன்று நாம் போற்றுகின்றோம். இன்று மத்தேயு நற்செய்தியில் நாம் வாசிப்பது போல வான சாஸ்திரிகளான 3 ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து வந்து குழந்தை இயேசுவை கண்டு வணங்கினர். இது இயேசு யூதர்களுக்கு மட்டும் மீட்பராக வரவில்லை, மாறாக உலகில் உள்ள எல்லா இன மக்களுக்கும் அனைத்து மொழியினருக்கும் மீட்பராக வெளிப்படுத்தப்பட்டார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த திருப்பலியில் பங்கேற்கும் நாமும் அந்த ஞானிகளைப் போல இறைவனின் ஒளியை தேடிச் செல்வோம். நம்மிடமுள்ள பொன் போன்ற அன்பையும் தூபம் போன்ற செபத்தையும் வெள்ளைப்போளம் போன்ற அர்ப்பணிப்பையும் அவருக்கு காணிக்கையாக்குவோம். இந்த இனிய விழாவில் இறைவனின் பேரொளி நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வீச வரம் கேட்டு தொடர்ந்து செபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் திருக்காட்சி பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பதற்கென 3 ஞானிகள் பல இடங்களிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து அவரை வணங்குகின்றார்கள். எவ்வாறு இந்த ஞானிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக உலகின் மூலைகளிலிருந்து தேடி வந்தார்களோ அதுபோல நாங்களும் எங்களுடைய உள்ளங்களிலிருந்து நாங்கள் ஆண்டவரை தேடுகின்றவர்களாக, எங்களிடம் இருப்பதை ஆண்டவருக்கு கொடுக்கின்ற மக்களாக நாங்கள் வாழ தொடர்ந்தும் இந்த பலியிலே இறைவரம் கேட்டு நாங்கள் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சினையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, ஆண்டவ அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, விண்மீன் வழிநடத்தும் ஒரே திருமகனை என்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழிநடத்தப்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, வசனங்கள் 1 தொடக்கம் 6 வரை. எருசலேமே எழு,
ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்போது நீ அதை கண்டு அகமகிழ்வாய். உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் ஊழியம் செய்வார்கள். கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளித்தருளும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவாராக. பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும்
திக்கற்ற எளியோரையும் அவர் வரவேற்பார். வறியோர்க்கும் ஏழைகட்கும் அவர் என்றென்றும் இரக்கம் காட்டுகின்றார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் ஏழைகளின் உயிரை இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாகப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகின்றேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வழிபாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரியப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடல் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் உண்மையில கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கின்றோம். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 12 வரை. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் இயேசு பிறந்தார். அப்பொழுது கிழக்கிலிருந்து ஞானிகள் ஜெருசலேமுக்கு வந்து, ஜூதர்களின் அரசராக பிறந்திருக்கின்றவர் எங்கே? அவரது விண்மீன் எழக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கின்றோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு ஜெருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், ஜூதாவில் உள்ள பெத்லஹேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் ஜூதா நாட்டு பெத்லஹேமே ஜூதாவின் ஆட்சி மையங்களில் சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரின் ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம்,
நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லஹேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பிள்ளைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாய் கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் திருக்காட்சி பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். 3 ஞானிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பதற்காக கிழக்கிலிருந்து வந்தார்கள் என்று சொல்லி என்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த 3 ஞானிகள் யார் என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது கெஸ்பார், பால்தசார், இல்லை மற்ற பேர் தெரிஞ்சாக்கள், கெஸ்பார், பால்தசார், மற்ற பேர் தெரிஞ்சாக்கள், மறையாசிரியர்கள். மூன்றாவது நபர் மெல்கியோர். இந்த 3 ஞானிகளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பதற்காக அவர்கள் கிழக்கிலிருந்து வந்தார்கள் என்று சொல்லி பாரம்பரியம் எங்களுக்கு கூறுகின்றது. அன்பானவர்களே, நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பிறப்பின் செய்தியை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே 3 நபர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தார்கள் என்று நாங்கள் மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கின்றோம். 3 ஞானிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தார்கள். அதே போல லூக்கா நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், இடையர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பதற்காக தேடி வருகின்றார்கள். அதே போல ஏரோது மன்னனும் ஆண்டவன் இயேசு கிறிஸ்துவை தேடினான் என்று சொல்லி திருவிவிலியம் எங்களுக்கு கூறுகின்றது. இந்த 3 நபர்களையும் நாங்கள் பார்க்கின்ற போது முதல் 2 நபர்களும் தங்களிடம் இருந்ததை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுப்பதற்கு என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடினார்கள். இடையர்கள் தங்களிடம் இருந்த அந்த மகிழ்ச்சியையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்ற நோக்கோடு அவர்கள் அந்த குழந்தையை தேடி வந்தார்கள். அதே போல இந்த 3 ஞானிகளும் இந்த 3 பரிசு பொருட்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அளிப்பதற்காகவும் அவரை வணங்குவதற்காகவும் வந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் 3வது நபர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருப்பதை தான் எடுப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடுகின்றார். ஏரோது மன்னன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிரை பறிப்பதற்காக தேடினான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இந்த 3 நபர்களிலும் நாங்கள் இந்த முதல் 2 நபர்களையும் பார்க்கின்ற போது அவர்கள் தங்களிடம் இருப்பதை கொடுப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடினார்கள். அன்பானவர்களே, திருவிவிலியத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆபிரகாமினுடைய வாழ்வை பார்க்கின்ற போது ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. எப்போது அவர் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால், யாரென்றே தெரியாத 3 நபர்களுக்கு உணவளித்த போது அங்கே ஆண்டவருடைய ஆசீரை பெற்று அங்கே அவர் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறார். சக்கேயுவை நாங்கள் பார்க்கின்ற போது சக்கேயு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உறுதி அளிக்கின்றார். நான் யாரிடமெல்லாம் வரி வசூலித்தேனோ அதை நான் 2 மடங்காக அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றேன். யாரிடமெல்லாம் யார் உடைமைகளை எல்லாம் நான் பறித்தேனோ அவர்களுக்கு நான் 4 மடங்காக கொடுக்கின்றேன் என்று சொல்லி உறுதி அளிக்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், இன்று உனது வீட்டுக்கு மகிழ்ச்சி உண்டாயிற்று, மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி அங்கே
அவருக்கு மனமாற்றம் நிகழ்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு யாரெல்லாம் தங்களிடம் இருந்ததை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார்களோ அவர்களுக்கு அங்கே ஆசி கிடைத்தது. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எங்களிடம் இருப்பதை நாங்கள் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தேடுகின்ற போது எங்களிடம் இருப்பதை நாங்கள் கொடுப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தேடுகின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இன்றைய இந்த திருக்காட்சி பெருவிழாவிலே இந்த 3 ஞானிகளுக்கு அப்பால் 4வது ஞானி ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்வையிடுவதற்காக, அவரை தரிசிப்பதற்காக அவர் வெளிக்கிட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இது வரலாற்று உண்மை இல்லாவிட்டாலும் ஒரு புனைகதையாக இருந்தாலும் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த சென்ற நிகழ்வை நாங்கள் பார்க்கின்ற போது அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு தூரத்திற்கு தன்னிடம் இருப்பதை அவர் கொடுப்பதற்கு முன்வந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த 3 ஞானிகளோடு அவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வணங்குவதற்காக அவர் புறப்படுகின்ற போது அவர் 3 முத்துக்களை தன்னோடு எடுத்துக்கொண்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசளிப்பதற்காக அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பதற்கென்று வருகின்ற வழியிலே அங்கே ஒரு வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி ஒருவர் மிகவும் ஆபத்துக்குள்ளான நிலையிலே இருந்தார், இறக்கும் தருவாயிலே இருந்தார். அப்போது தன்னிடம் இருந்த அந்த ஒரு முத்தை எடுத்து அந்த மூதாட்டிக்கு கொடுத்து அந்த மூதாட்டியினுடைய உயிரை காப்பாற்றுகின்றார். இவ்வாறு அவர் காப்பாற்றுகின்ற போது அவர் செல்ல வேண்டிய நேரம் பிந்தி போய்விட்டது. இதனால் அந்த 3 ஞானிகளும் முதலிலே வெளிக்கிடுகின்றார்கள். இவரும் எப்படியாவது இவர்களை தான் சந்தித்து விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக புறப்படுகின்றார். இவ்வாறு அவர் புறப்பட்டு நாள்கள் செல்கின்றன, வருடங்கள் ஆகின்றன. அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காண முடியவில்லை. இறுதியாக ஜெருசலேம் செல்கின்றார். ஜெருசலேம் செல்கின்ற போது அங்கே விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பரிசேயர்கள் கல்லால் எறிந்து கொள்ள முற்படுகின்றார்கள். அப்போது இந்த ஞானி தன்னிடம் இருந்த இன்னொரு முத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து விட்டு அந்த விபச்சாரத்தில் பிடிபடுகின்ற அந்த பெண்ணை காப்பாற்றுகின்றார். அவரை காப்பாற்றிவிட்டு எப்படியாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தை தான் காண வேண்டும் என்ற அந்த ஆவலோடு அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி புறப்படுகின்றார். அப்போதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இறக்கப் போகின்றார் என்ற ஒரு செய்தி அவருக்கு கிடைக்கின்றது. அவர் எப்படியாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று சொல்லி அவர் செல்கின்ற போது அங்கே இன்னொரு நபரை அவர் சந்திக்கின்றார். அவர் இந்த கல்வர்களால் அவர் தாக்கப்பட்டு அவரும் இறக்கும் தருவாயிலே இருக்கின்றார். அப்போது தன்னிடம் இருந்த கடைசி முத்தையும் அந்த நபருக்கு அவர் கொடுத்து விடுகின்றார். இவ்வாறு கொடுத்துவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர் புறப்படுகின்ற போது அங்கே அவர் உடல்நிலை சரியில்லாது இறந்து விடுகின்றார். அப்போது அவர் இருக்கின்ற போது அவருக்கு ஒரு இறப்பதற்கு முன்பாக ஒரு குரல் கேட்கின்றது. மகனே, நீ என்னை தேடி என்னை பார்ப்பதற்காக நீ புறப்பட்டாய், ஆனால் உண்மையிலேயே நீ என்னை கண்டு கொண்டாய். நீ உன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களை காப்பாற்றியபடியினால், உன்னிடம் உள்ளதை அவர்களோடு பகிர்ந்து கொண்டபடியினால் உண்மையிலே நீ என்னை கண்டு கொண்டவன் ஆனாய் என்று சொல்லி அங்கே ஒரு குரல் ஒலிக்கின்றது. அவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எங்களிடம் இருப்பதை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் எங்களோடு இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம், எவ்வளவு தூரத்திற்கு எங்களுடைய அயலவருக்கு உதவுகின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய நாங்கள் கோயிலுக்கு வருகின்றோம், ஆனால் நாங்கள் ஆண்டவருக்கு கொடுப்பதற்காக அல்ல, மாறாக ஆண்டவரிடமிருந்து நாங்கள் கேட்பதற்காகவே அநேக தூரம் நாங்கள் கோயிலுக்கு வருகின்றோம். ஆனால் உண்மையிலே நாங்கள் ஆண்டவருக்கு எங்களிடம் இருப்பதை முழுமையாக கொடுக்கின்ற மனிதர்களாக நாங்கள் மாற்றப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் சிந்தித்து பார்த்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களிடம் இருப்பதை ஆண்டவரிடம் கொடுத்து ஆண்டவரை தேடி கண்டடைகின்ற மக்களாக நாங்கள் வாழ தொடர்ந்து இந்த பலியிலே இறைவரம் கேட்டு நாங்கள் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் அறிக்கையிட்டு பாடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால்
உள்ளத்தில் இருக்கின்ற எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுகளை நாங்கள் ஆண்டவரிடம் எடுத்து கூறி மன்றாடுவோம். திருஅவைக்காக மன்றாடுவோம். ஞானத்தின் ஊற்று இறைவா, எம் திருஅவை தலைவர்கள் அனைவரும் இயேசுவை அனுபவித்து அதை வாழ்க்கையால் மக்களுக்கு போதிக்கவும் உமது பணியை சிறப்பாக செய்வதற்கு தேவையான உடலுள்ள சுகத்தை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சாட்சிய வாழ்வு வாழ மன்றாடுவோம். எமக்காக இம்மண்ணிற்கு வந்த ஆண்டவரே, திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடும் நாங்கள் அனைவரும் அடுத்தவரில் உம்மை காணவும் எம் நற்செயல்கள் வழியாக உம்மை வெளிப்படுத்தவும் விண்மீன் போன்று அடுத்திருப்போருக்கு இயேசுவை காண வழிகாட்டவும் தேவையான வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம். ஞானத்தின் நூற்றான இறைவா, புதிய கல்வியாண்டை ஆரம்பிக்கும் எம் பிள்ளைகள் அனைவரையும் ஆசிர்வதியும். எவ்வித தடைகளுமின்றி கல்வி செயற்பாடுகளில் முன்னெடுக்கப்படவும் இவ்வாண்டில் முக்கிய பரீட்சைகளை எதிர்கொள்ளவிருக்கும் மாணவர்கள் ஊக்கமுடன் கருத்தூன்றி கேட்கவும் எல்லோர் மேலும் ஆவியானவரின் கொடைகள் நிறைவாய் பொழியப்பட்டு அறிவும் ஆற்றலுமுள்ள பிள்ளைகளாக வளர அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயாளருக்காக மன்றாடுவோம். இரக்கம் நிறைந்த இறைவா, வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் முதியோர் இல்லங்களிலும் நோயுற்று துன்பங்களை அனுபவிக்கும் ஒவ்வொருவரையும் உம் பேரிரக்கத்தால் தொட்டு குணப்படுத்தியருளும். அன்றேல் அவற்றை தாங்கும் சக்தியை கொடுத்து அவர்களை காத்து வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை தேடவும் எம்மிடம் இருப்பதை நாங்கள் பகிர்ந்து கொண்டு உம்மை கண்டுகொள்ளவும் எங்களுக்கு ஆசி அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வார்த்தை பெற்றுள்ளோம். மறுதலப்பை பெருமானப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். பூவாயும் பீடம் வந்தேன், ஒளிர்கின்ற தீபம் இல்லமானே. எழுகின்ற தூபம் என்னுள்ளம் பலியாய் அருள்கின்ற உந்தன் பாதங்கள் தந்தே. மலர்கின்ற பூவாய் உன் பீடம் வந்தே. ரசத்திலும் திராட்சை மனதளப்பை பெருமான ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். வாழ்வு வாழ உன் வாழ்வு ஈந்த திருப்பலி நீ அல்லவா. பாவங்கள் போக்க
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானை பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையரை நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் இப்போது ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. எனினும் காணிக்கல் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, துயரான தந்தையே, உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை என்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகாத்தன்மையின் மாற்றியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானுதர் முதன்மை வானுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படிகள் அணிகளத்தோடும் சேர்ந்து நாங்கள் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். எவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவும் ஆக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபடும் கணிதமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினுடையிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம்,
எல்லா திருளையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தலமது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனை திருமங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் ஒருவருக்கு ஒரு ஆண்டு வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிழக்கில் அவரது வெண்மையினை கண்டோம். ஆண்டவரை வணங்க காணிக்கைகளுடன் வந்திருக்கின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணகொளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ள தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. அனைவரும் இறையாசிர் பெற தலைவணங்குவோம். இருள் நின்று உங்களை தமது வியத்த ஒளிக்கு அழைத்த இறைவன் தமது ஆசியை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. என்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையோடு நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாய் திகழ செய்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாகினும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததைப் போன்று நீங்களும் இம்மை வாழ்வில் பயணத்திற்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசை உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஒளி விழுந்தது.
தரணியை மீட்கவே மரியின் மகனாக மலர்ந்தாரே. இயற்கையில் இணைந்தவா, இரவினில் பிறந்தவா, இருளினில் ஒளியானாய் உயிரேவா. மனுக்குலம் காப்பவா, மனக்குழி பிறக்கவா, துயரில் தனிமையில் துணையேவா. கண்ட கனவுகள் நனவாயாகுமே, கண்ட கனவுகள் நனவாயாகுமே. கண்ணே மணியே நீ மண்ணில் பிறந்ததனால் காலம் கனிந்தது கடவுளின் செயலில். பாலகனம் இடையில் பிறந்தாரே, தந்தையின் பணியிலே தரணியை மீட்கவே மரியின் மகனாக மலர்ந்தாரே. அரிரரோ 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 அரிரரிரரோ அரிரரிரரோ அரிரரோ அரிரரோ. உண்மைகள் உயிர் பெற உறவுகள் வளர்ந்திட மனித நேயமும் செழித்தோங்க. செயலினில் இறங்கிட பிறர் நலம் காத்திட வந்தே நீ என மொழிந்தோங்க. காலம் முழுவதும் அன்பினை பகிரவும், ஞானம் முழுவதும் நல்லவை பெருகவும். கண்மணியே எழுவாயே அருளின் காலமிது, காலம் கனிந்தது கடவுளின் செயலிது. காலகணம் இடையில் பிறந்தாரே, தந்தையின் பணியிலே தரணியை மீட்கவே மரியின் மகனாக பிறந்தாரே. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.